ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வந்து லிப்டிக் அப்புறம் எல்லா ப்ராடக்ட் வந்து விற்பாங்க. ஸோ அது வந்து வீடு வீடாக போய் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் பர்தாவோட போட்டுட்டு போய் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையாவே சேல்ஸ் ஆகும். கஸ்டமரை நடத்துகிற விதமுமே அவங்க வந்து ரொம்ப சூப்பராக நடத்துவாங்க. ஸோ அதனால் அந்த கம்பெனிலேயுமே அதிகமான லாபம் வந்து அவங்களுக்கு தான் வரும். ஸோ என்ன ஒன்றுனா ஹஸ்பண்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் தெரியாமல் வந்து இதை வந்து ரெகுலராக வேலையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க வந்து அவங்க பையனோட ஸ்கூலுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அப்போ வந்து பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருவாரு. என்ன இவ ஒரு மாரியா பரதாவோட சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மணி. கடைசியில் அவள் பேக்கை செக் பண்ணும்போது அவளுக்கு தெரிஞ்சிடும் அவள் வேலைக்கு போகிறா அப்படின்றது. அதோட கோவமாக நீ எதுக்கு வேலைக்கு போகிற, உனக்குலாம் என்ன தெரியும்னு, நீ வேலைக்கு போகிறாதா இதான்னு சொல்லிவிட்டு அவளை வந்து நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படி இப்படின்னு கண்டபடி பேசியிருப்பார். ஸோ அவள் வந்து அழுதுகிட்டு வந்து ஒரு 3 நாள் வேலைக்கு போக மாட்டா. ஸோ அப்புறம் வீடு அப்புறம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்றதுமே இருப்பாள். ஆனால் ரொம்ப சோகமாக இருப்பாள். அப்போ தான் அவளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வரும். அவள் ஹஸ்பண்டை வேறு ஒரு பொண்ணோட அவள் பார்த்துருவா. ஸோ அவளுக்கு வந்து பயங்கர கோபம் வரும். அப்புறம் வந்து அவன் வீட்டுக்கு அன்றைக்கி வந்திருப்பான் சாப்பிட்றதுக்கு. அவளை எப்பவும் போல் வழக்கமாக அதட்டுவான். அவளுக்கு கோபம் வந்து நீலாம் என்னோட ஆள், நீனே வந்து தப்பான உறவில் இருந்துக்கிட்டு என்னைக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற அதான் இதான்னு சொல்லிவிட்டு அவனை கண்டபடி பேசிட்டு, நான் வேலைக்கு தாண்டா போவேன், உன் வேலையை பாருடா போடா இசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வேலையை வந்து எப்பவும் போல் பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஸோ இனிமேல் அவள் ஹஸ்பண்ட் வந்து சொல்ல சொல்ல கேட்காதனால அவள் ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவான். ஸோ ஒன்றும் இல்லை, எனக்கு நீ வேண்டாம், எனக்கு என் வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அவள் பிள்ளையில அவளே வளர்த்துக்கிருவா.